வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி, பரோட்டா, நான் இதுக்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குருமா பண்ண போகிறோம். அதுதாங்க நம்ம சோயா பீன்ஸ் குருமா. பாருங்க, இந்த குருமா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இதில் சோயா பீன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது கூட கண்டுபிடிக்க முடியாது. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோயா பீன்ஸ் குருமாவோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சோயா பீன்ஸ் குருமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்ல சூடாக இருக்க சுடுதண்ணியில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். அரை கப்பளவு சோயா பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சோயா பீன்ஸ் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு சோயா பீன்ஸை பிழிஞ்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். சோயா பீன்ஸ் ஆறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுக்கலாம். பாருங்கள், சோயா பீன்ஸை ஒரு பல்ஸ் விட்டு அரைக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அரைச்சிடாதீங்க, ரொம்ப பேஸ்ட் மாதிரி போயிடும். இந்த மாதிரி திரியாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா பெதறி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், அரை ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், மசாலா சேர்த்து நல்லா பெதறியாச்சு. இந்த தடவை நல்லா பெதறி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துருக்கோம், இது ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு கசகசா எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கசகசா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4லேருந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். இது நம்ம சோயா பீன்ஸ் குருமாவுக்கு போகிறீங்களா, அந்த குருமாவுக்கு ஒரு சின்ன திக்கான பேஸ்ட்டுங்க. இது சேர்க்கும் போது அந்த குருமாவோட டேஸ்ட்டுமே நல்லா ஹோட்டல் சுவையில் இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்தளவு தேங்காயும் வெங்காயமும் வதக்கினாலே போதும், ரொம்பலாம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போது சூடாக இருக்க இந்த பேன்லேயே கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து பண்ணாலுமே நல்லா ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த சூடாக இருக்க பேனில் நம்ம சேர்த்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா ஆறிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது நல்லாவே ஆறிடுச்சு. இதை மிக்ஸரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குருமா பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நல்லா இந்தளவு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆயிலில் புதினா சேர்க்கும்போது குருமா நல்ல வாசனையாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ புதினா சேர்த்துட்டு 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு நம்ம பெதறி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சோயா பீன்ஸ், அதை இந்த ஆயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வறுத்தாச்சு. சோயா பீன்ஸை நல்லா இந்த மாதிரி லைட்டாக அரைச்சி சேர்க்கும்போது இது சீக்கிரமே வெந்துடுங்க. இப்போ இதனால் வதக்குனதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போல் மசாலா நம்ம சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு, இன்னும் கொஞ்சம் வரமிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க.
சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்தோம் பார்த்திங்களா, அந்த மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. தக்காளியோட பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து இந்தளவு நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது உங்களுக்கு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே மூடிட்டு 15 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சுருங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலாஸ்லாம் சோயா பீன்ஸில் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு இந்த குருமா வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த குருமா பண்ணிடலாங்க. இது வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே ஒரு சூட்டபிளான குருமாங்க. 10 நிமிஷம் அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், எண்ணெய் தெரிஞ்சு கிரேவி வந்து சூப்பராகவே ரெடியாகி வந்துருச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சம் போல் கரம் மசாலாவும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடிட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த ஃப்ளேவரில் இறங்கி இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, சும்மா சூப்பராகவே சோயா பீன்ஸ் குருமா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ்ங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சட்டுன்னு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிரேவி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குருமாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அந்தளவு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.